ஹாய் வெல்கம் டு டீனா ஆரி கிரியேட்டிவ்ஸ். நீங்கள் நம்ம பார்க்க போகிறது எம்போஸ்ட் பிரைட் லோட் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அதாவது இதில் 3 கலர் த்ரெட் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி 2 லைன் போட்டு 2 லைன்லேயும் ஒவ்வொரு பைப்பிங் த்ரெட் வந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அது காயறதுக்கு கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. அது காஞ்சதுக்கப்புறமா த்ரெட் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 3 கலர் த்ரெட் யூஸ் பண்ணணும். சில்க் த்ரெட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு கலர் எடுத்துருக்கிறேன். அது இந்த மாதிரி முதல்ல யூஸ் பண்ணியிருக்க பைப்பிங் த்ரெட்டுக்கு சென்டரில் இந்த 2 பைப்பிங் த்ரெட்டுக்கும் சென்டரில் இருந்து யூஸ் பண்ணியிருக்கிற த்ரெட்டுக்கு வெளியில் கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை லாக் பண்ண குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போடணும். நம்ம வந்து இதில் லோட் ஸ்டிச் தான் போட போகிறோம். ஒரு 2 பைப்பிங் த்ரெட் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க பைப்பிங் த்ரெட்டுக்கு மட்டும்தான் ஸ்டிச் பண்ணணும். அந்த த்ரெட் பக்கம் போகக்கூடாது. அதுக்கு வெளிப்பக்கமாக போகாமல் அது பக்கத்தில் வரைக்கும் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு எத்தனை டைம் ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் எல்லா கலர் த்ரெட்டையுமே வந்து ஸ்டிச் பண்ணணும். அதனால் நான் இப்போ வந்து ஒரு 6 டைம் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதாவது 2 பக்கமும் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி திரும்ப இதில் வந்து லாக் பண்ணிவிட்டு திரும்ப அங்கே போகிறது தான் நான் ஒன்றா கணக்கு எடுத்து மொத்தம் வந்து 6 டைம் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா திரும்ப வேறு கலர் த்ரெட் எடுப்பேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். லோட் ஸ்டிச் போடணும். 6 டைம் போடுங்க. 6 டைம் போட்டுட்டு திரும்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அப்படியே நாட் போடக்கூடாது. கண்டினியூவாக அந்த த்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம். நாட் போடாமல் நீங்கள் போட்டுட்டு, நான் ஏற்கனவே வந்து இதுக்கு முன்னாடி டபுள் கலர் லோட் ஸ்டிச்சு பார்த்தோம் எப்படின்னு. அதில் பண்ண மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கேப் விட்டு கொஞ்சம் செயின் ஸ்டிச்சாக போட்டு அதில் ஒரு ஊசியை வந்து லாக் பண்ணி வச்சுக்கணும். அந்த மாதிரி தான் இதில் வந்து மொத்தம் 3 ஊசி எடுத்துக்கோங்க. அதில் 2 ஊசி எடுத்துருப்போம், இதில் 3 ஊசி எடுத்துக்கோங்க. இது 3 கலர் த்ரெட்டுங்கிறதுனால 3 ஊசி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஊசியை மாட்டி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு கலர் த்ரெட் எடுத்து இப்போ நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி அதிலிருந்து இந்த சைடில் உள்ள பைப்பிங் த்ரெட்டில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அந்த பக்கமாக எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த சைடில் லோட் ஸ்டிச் போடுங்க. முதல்ல போடுறது வந்து கொஞ்சம் அந்த போட்டிருக்க ஸ்டிச்சுக்கு உள்ளே போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. திரும்ப கிராஸில் பண்ணணும். இதுவும் வந்து 6 டைம் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல எத்தனை டைம் ஸ்டிச் பண்ணுறோமோ அதே இது தான் வந்து ஃபுல்லாக முடிக்கிற வரைக்கும் ஸ்டிச் பண்ணணும். அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். நீங்கள் ஒரு இதில் 5 டைம்ஸும் இன்னொன்றில் 1/2 நேரமும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒன்று கொஞ்சமாக இருக்கும், ஒன்று அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி காமிக்கும். அதனால் 6 டைம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதே இதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து போட்டதுக்கப்புறமா இதே என்ன பண்ணணும் அப்படின்னா 6 டைம் போட்டதுக்கப்புறமா இந்த நம்ம வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கமோ அந்த உள்பக்கமாக தான் வரும். இப்போ வந்து இதில் வந்து ஸ்டிச் போட்டு கொஞ்சம் லாங்காக எடுத்துகிட்டு அதில் ஒரு ஊசியை மாட்டி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை ஊசி மாட்டலைன்னா இந்த மாதிரி தான் பிரிஞ்சு வரும். ஊசி மாட்டிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு கலர் த்ரெட் எடுத்து இந்த ப்ளூ கலருக்கும் ஆரஞ்சு கலருக்கும் இடையில இருக்க கேப்பில் இருந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் எதுலேருந்து பண்ணுறேன் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ப்ளூ கலருக்கும் ஆரஞ்சு கலருக்கும் இடையில நல்லா பாருங்கள். அதிலிருந்து எடுத்து இந்த சைடாக ப்ளூ கலருக்கு பக்கத்தில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து இப்படி எடுக்கக்கூடாது, உள்ளேருந்து எடுக்கணும். அதுக்காக தான் உங்களுக்கு அதையும் காமிச்சிருக்கேன். இந்த ப்ளூக்கும் ஆரஞ்சுக்கும் இடையிலேருந்து எடுத்து ஸ்டிச் பண்ணணும். நம்ம பைப்பிங் த்ரெட்டுக்கு வெளியில் ஸ்டிச் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். இந்த மாதிரி இதில் 6 டைம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதை ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா என்ன கலர் எடுக்கணும் அப்படின்னா ப்ளூ கலரில் எடுக்கணும். ப்ளூ கலரை அந்த சைடில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும். இதில் இந்த 3 கலரும் மாற்றி மாற்றி வரும். அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த சைடில் நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் போட்டிருக்கோம், அடுத்து பிங்க் கலர் போட்டிருக்கோம், நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு கலரில் வர மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ப்ளூ கலர், அப்படி கண்டினியூவாக 3 கலரும் சேம் அப்படி லைன் பை லைனாக வரணும். நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கலர்லேயே சேஞ்ச் ஆயிரும், தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ இதை போட்டதுக்கப்புறமா நான் ப்ளூ கலரில் எடுத்துக்கிறேன். ப்ளூ கலரில் திரும்ப 6 டைம் வந்து லோட் ஸ்டிச் போடணும். நான் என்னோடய சேனலில் ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவலில் உள்ள எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய சேனலில் போய் பார்த்துக்கோங்க. ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன், ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ். ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா மேலே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஆன்லைன் கிளாஸோட டைமிங் வந்து மார்னிங் 9 மணிலேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் தான்.
நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கிற நேரத்தில் போட்டு நீங்கள் வந்து எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணலாம். 5 மணி வரைக்கும் தான் இல்லை, இப்போல்லாம் வந்து 10 மணி வரைக்குமே வந்து சிலவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே பண்ணுறாங்க. அதனால் வந்து டைம் இருக்கும்போது அவங்க போட்டு என்கிட்ட டவுட் கேட்பாங்க. நான் 10 மணி வரைக்குமே வந்து கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இதில் வந்து பேசிக் லெவல், அட்வான்ஸ் லெவல் 2 லெவலில் உள்ள எல்லா ஸ்டிச்சஸுமே மேக்ஸிமம் வந்து தரவாயிருவீங்க நீங்கள் வந்து பேசிக் லெவலில் 3 ப்ராஜெக்ட், 2 ப்ளவுஸ், அப்புறமா ஆல்பம் பண்ணணும். அதே மாதிரி தான் அட்வான்ஸ் லெவல்லையும் 2 ப்ராஜெக்ட், 2 ப்ளவுஸ், ஆல்பம் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது எல்லா ஸ்டிச்சஸுக்குமே வந்து டிசைன் போடுறதுனால கண்டிப்பாக எல்லா ஸ்டிச்சஸுமே நீங்கள் நல்லா தரவாயிருவீங்க. எந்த மாடல் ப்ளவுஸ்னாலும் நீங்கள் பண்ணுற அளவுக்கு நல்லா தரவாயிருவீங்க. உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஃபுல்லாகவே ஃப்ரீ கிளாஸ் தான். அதனால் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க. அப்படி இல்லாமல் நீங்களே ஸ்டிச் பண்ணி பழகுறீங்க, உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுனாலும் என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தாராளமாக கேட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கமெண்ட்டில் என்ன டவுட்டுங்கிறதையும் கேளுங்க. எக்ஸ்ட்ராவாக வேறு எதுவும் வீடியோஸில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா, அந்த ஷேப் எதுவும் போட தெரியலை அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதை வீடியோவாக எடுத்து அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், நான் உங்களுக்கு இது ஃபுல்லாக போடும்போதே அதோடய ஃபினிஷிங் நல்லாவே தெரியும், பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒர்க் வந்து ஒரு ப்ளவுஸில் பேக் நெக்கில் ஒரு லைனாகவும் ஸ்லீவில் ஒரு லைனாகவும் கொடுக்கும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து நீங்கள் என்ன காம்பினேஷனில் கொடுக்கலாம் அப்படின்னா, சாரீ ஒரு கலர், ப்ளவுஸ் ஒரு கலரில் இருக்கும். அதில் சாரியில் இருக்கிற பார்டர், அதாவது இப்போ ஜரி வந்து கோல்டு கலரில் வருது, காப்பர் கலரில் வருது, இல்லைனா சில்வர் கலர், அந்த மாதிரிலாம் இருக்குது. சில டைம் மிக்ஸ்டு கலரில் எல்லா கலர்ஸும் அந்த மாதிரியும் இருக்குது. நீங்கள் இந்த சாரீ கலர், ப்ளவுஸ் கலர், அதாவது கோல்டு கலரில் ஜரியோ என்ன கலரில் ஜரியோ இந்த 3 இதையும் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து 3 கலர்ஸ் யூஸ் பண்ணி போடலாம். நம்மளோட ஐடியாஸ் தான், நமக்கு என்ன தோணுதோ அதை வந்து நம்ம ப்ளவுஸில் நம்ம பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே போடணும். பாருங்கள், நான் போட்டு இவ்வளோதுக்கு இடையில உள்ளது நான் வீடியோ எடுக்கலை. எனக்கு வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக வந்ததுனால ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் வந்து இடையில கட் பண்ணிட்டேன், வீடியோ எடுக்கலை. இப்போ லாஸ்ட்டில் எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த மாதிரியே முடிக்கிற மாதிரி வரும் பார்க்குறதுக்கு. கீழே இருக்கிற த்ரெட்டு வந்து தெரியாத அளவுக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ இவ்வளோ ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுலே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த சைடில் ப்ளூ, பிங்க், ஆரஞ்சு, அப்புறம் ப்ளூ, பிங்க், ஆரஞ்சுன்னு கண்டினியூவாக வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி அந்த பக்கம் ஆரஞ்சு, ப்ளூ, பிங்க்கு, அப்புறம் ஆரஞ்சு, ப்ளூ, பிங்க், ஆரஞ்சு, ப்ளூ, பிங்க்குன்னு வந்திருக்கு. இதில் நம்ம ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம அதில் மிஸ்டேக் வந்து காமிக்கும். இது நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம், பார்க்குறதுக்கே உங்களுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இப்போ ட்ரை பண்ணதை எனக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னா இதை நீங்கள் போட்டதுக்கப்புறமா கண்டிப்பாக டிசைனும் பண்ணிவிட்டு எனக்கு அதை ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணணும். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வராது. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானில் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து இப்போ நீங்கள் போட்டுட்ருக்கீங்க, நான் இடையில சொல்லலை உங்களுக்கு. இப்போ போட்டுட்ருக்கும்போது நம்ம கொடுத்துருந்த த்ரெட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா நாட் போட்டுட்டு திரும்ப அதிலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே போட்டிருக்கிறதுலே முடிஞ்சு வந்துருச்சுனாலும் நம்ம வந்து அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு நாட் போட்டுட்டு கண்டினியூ பண்ணால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பாருங்கள், லாஸ்ட் வரைக்குமே வந்து அந்த நம்ம கீழே கொடுத்துருக்க பைப்பிங் த்ரெட் தெரியாத அளவுக்கு நம்ம நல்லா ஸ்டிச் பண்ணி முடிக்கணும். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அவுட்லைனுக்காக நீங்கள் என்ன ஸ்டிச்னாலும் போட்டுக்கலாம். நான் வந்து செயின் ஸ்டிச் தான் போட போகிறேன். நீங்கள் வந்து பீட்ஸ் வச்சோ இல்லைனா ஸ்டோன் செயின், ஜமிக்கி, உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க அவுட்லைனுக்கு. ஆனால் அவுட்லைன் இல்லாமல் வைக்காதீங்க, பார்க்க நல்லா இருக்காது. நம்ம என்ன ஒர்க் பண்ணாலும் அதில் அவுட்லைன் இல்லைன்னா அது வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இதுக்கும் நீங்கள் அவுட்லைன் போட்டதுக்கப்புறமும் உள்ளது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால் கண்டிப்பாக முடிச்சுட்டு அவுட்லைன் போட்டுக்கோங்க. இப்போ அந்த பக்கம் முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து இந்த சைடில் நம்ம இன்னும் என்ன கலர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ளூ கலர் யூஸ் பண்ணணும். அந்த ப்ளூ கலரையும்
இதில் வந்து ஃபைனலாக 6 தான் போடணுன்ட்டு இல்லை, நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம த்ரெட் எந்த அளவுக்கு இருக்கோ அது வரைக்கும் கொண்டு முடித்து ஃபினிஷிங் கரெக்டாக வர மாதிரி, மேலே நம்ம எப்படி முடிச்சிருக்கோமோ அந்த ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அந்த மாதிரி வரணும். அந்த அளவுக்கு கரெக்டாக போட்டு முடிங்க. இப்போ நம்ம வந்து பேசிக் லெவல் ஃபுல்லாகவே முடிச்சுட்டு தான் இந்த வீடியோஸ்லாம் பண்ணுவோம், ஸ்டிச் பண்ணுவோம். அதனால் உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிருக்கும் எல்லா ஸ்டிச்சஸுமே. அதனால் ஈஸியாக போட்டுருவீங்க. ஜஸ்ட்டு எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சுனாலே நீங்கள் கண்டிப்பாக கரெக்டாக போட்டுருவீங்க. அதனால் நான் வந்து ரொம்ப டீப்பாலாம் அதனால தான் நான் வந்து ஃபுல் வீடியோவாக எடுக்கலை. ஏன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே லோட் ஸ்டிச், கலர் லோட் ஸ்டிச் அந்த மாதிரிலாம் போட்டதுக்கப்புறமா தான் இந்த ஸ்டிச் பண்ணுவீங்க. அதனால் நல்லா கொஞ்சம் தரவாயிருவீங்க. ஆனால் என்ன உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கிறது, இதை கொஞ்சம் 3 த்ரெட்டையும் வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் 3 த்ரெட் யூஸ் பண்ணுறதுனால கீழே கொஞ்சம் நூல் வந்து இங்கேயும் அங்கே மாறி மாறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி அதை ஸ்டிச் பண்ணி விட்டு அதில் ஒரு ஊசி வைக்க சொல்கிறது. நீங்கள் ஒன்று போல் வச்சிங்கன்னா கீழே எல்லாம் சேர்ந்து கொலாப்ஸ் ஆயிரும். அதுக்காக தான் தள்ளி தள்ளி வைக்க சொல்கிறது. இப்போ கீழே இது வரைக்கும் போட்டாச்சு பாருங்கள். இப்போ ஃபுல்லாக போட்டு முடித்ததும் நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி செயின் ஸ்டிச் தான் போட போகிறேன் அவுட்லைனுக்காக. இப்போ அந்த சைடில் போட்டுட்டு நீங்கள் ஒவ்வொரு இதுவும் லாஸ்ட்டில் முடிக்கும்போது நாட் போட்டுக்கோங்க. நான் வந்து நாட் போட்டுட்டு இது அப்படியே கண்டினியூவாக அதே பிங்க் கலரை வச்சு இந்த சைடில் ஸ்டிச் பண்ணிட்டேன், அவுட்லைன் போட்டுட்டேன். நீங்கள் வந்து 2 பக்கமும் ஒன்று போல் போடுங்க. நான் வந்து கையில் எந்த கலரில் த்ரெட் இருந்துச்சோ அந்த த்ரெட்டை வச்சு செயின் ஸ்டிச் போட்டுட்டேன். நீங்கள் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் இந்த பக்கமும் ஆரஞ்சு கலர் வச்சு போட்டுட்டேன். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக போட்டதுக்கப்புறமா எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, ஷைனிங்காக இருக்குது. சில்க் த்ரெட்டோட ஷைனிங் நல்லாவே தெரியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.